ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கின ஒரு சம்பவம் தான். என்னென்னா, விஜய் பார்வதி கமருதி ரெண்டு பேரும் சேர்ந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அவர் இவருக்காக போகிறதும் அவங்க இவருக்காக போகிறது இப்படி மாறி மாறி சப்போர்ட் பண்ணி அவங்களோட நேம் அவங்களே டேமேஜ் பண்ணிட்டாங்களோ. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதினுக்கு அது பெரிய டேமேஜ் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று திடீர்னு வந்து திவாகர்கிட்ட அண்ணே கமருதி நம்மக்கிட்டே ஒரு வேலையை பார்த்துப்பட்டானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஜெயிலில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல இருக்குது. ஆனால் இது வெளியே வரல. ஏன்னா ஜெயில் முடிஞ்சு வெளியே வரும்போது நீயே காமிச்சு கொடுத்துறாதரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதி. அதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். திரும்பவும் நேற்று வந்துட்டு அதை பற்றி ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கமருதின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூயல் காதல்னு சொல்லிட்டு இவங்களும் நேற்று சொல்லியிருப்பாங்க. அரோராக்கிட்டையும் ட்ரை பண்ணுறான், என்கிட்டையும் ட்ரை பண்ணுறான், பேட் டச் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சரிங்களா? இப்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம கமருதீன் வந்துட்டு வினோத்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதுவும் வந்துட்டு அந்த நேரத்தில் விஜய் பார்வதி இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வினோத்துக்கும் விஜய் பார்வதிக்கும் 2 நாளாக செம்ம சண்டை நடக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் வினோத் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பார்வதி நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு பார்க்குறாரு. இப்போ கமருதீன் வினோத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி என்னை வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தோணுது, ஒரு மேக்கப் ஐட்டம் மாதிரி. ஸோ நான் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பதிவு பண்ணுறாப்புல. அது நல்ல விஷயந்தான். அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவர் வந்து அந்த பொண்ணை பிரிஞ்சு இருக்கிறது அவருக்கும் நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட திவாகரும் பார்வதி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தாங்க. அதை தான் வந்து தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே காமிச்சிட்டே இருந்தாங்க. அதில் அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் இப்போ சபரியை பற்றி சொன்னாங்க. சபரியை நம்பக்கூடாது, சபரியும் ஒரு குரூப்பிசமாக தான் இருக்கான் அப்படின்னு திவாகர் சொல்லிட்டு இருந்தால். அதை தான் நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கனியை வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை கனி திறமையான ஆள் தான், கொஞ்சம் குரூப்பிசம் கிடையாது, ஆனால் திறமையான ஆள் அவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகுது. அப்படிலாம் இல்லைண்ணே, உனக்கு புரிய மாட்டேது அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து கமருதீனை பற்றியும் பேசுகிறாங்க. திரும்பவும் என்னென்னா, நான் பேசாமல் இருந்திருக்கலாண்ணே, கமருதீன் கூட தப்பு பண்ணிட்டேன் அப்படின்போது திவாகர் வந்து அதை தான் நான் சொன்னேனே, அவர் முன்னாடி தான் அதை சொல்கிறார், உனக்கு சேர்க்க சரியில்லை பாரு, நீ கமருதீன் சேர்ந்தலேருந்து அப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ திரும்பவும் பார்வதி வந்துட்டு ஆமாண்ணே, அதான் நான் வந்துட்டு இப்போ விலகி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நீடிக்க போகுது தெரியல. ஆனால் நான் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கமருதீன் அதுக்கப்புறம் வந்து இந்த விஜய் பார்வதி 2 பேருமே செட் ஆகாது. ஏன்னா 2 பேருமே வேறு துருவத்தில் இருக்கிற ஆட்கள், வேறு கேரக்டர். இந்த 2 கேரக்டர் ஒன்றாச்சுன்னா ஒன்று வெளியே வீட்டுக்குள்ளே வெடிக்கும், இல்லை அவங்களுக்குள்ளே வெடிச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு கன்னி வெடிகள் பார்க்கலாம் என்ன நடக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பார்வதியால் கமருதீனுக்கு பிரச்சனையா, இல்லை கமருதீனால் பார்வதிக்கு பிரச்சனையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.